வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் சன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட போகிறோம். அடுத்து ஓவர் நைட் ஊறின கொண்ட கடலையை தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். கொண்டக்கடலை வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் போல் மிளகு, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட போகிறோம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய், தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போது அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் அரைச்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைவாக வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்தா பிரியாணி ஃப்ளேவர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கர் அது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டோம்னா சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்யலை, துளசி அரிசி அப்படின்னு பிரியாணி அரிசி கிடைக்கும், அதில் செஞ்சிங்கன்னா பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.